ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர் யூ ஆன் தேர் மைண்ட், உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங் ஹீலிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Okay. 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 Page of Wands. Knight of Swords. The Fool. Okay. The High Priestess. Okay. 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 ஓகே, இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஜென்ரல் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆர் யூ ஆன் தேர் மைண்ட்? இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு செட்டில்டு பர்சனாக இருக்கலாம். எதுக்காகவுமே நீங்கள் யார்கிட்டையுமே போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காமல் இருக்கணும்னு சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட்டதே இல்லை லைஃப்பில். பட் இந்த பர்சனுக்காக மட்டும் நீங்கள் எப்போவுமே ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்க எல்லா விதத்துலேயுமே. ஏன்னா இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு எல்லா விதத்துலேயுமே அவருக்காக எஃபோர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பட் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ பட் இந்த பர்சனுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை எல்லாம் இழந்து எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. பட் எந்த ஒரு அவுட்கமே உங்களுக்கு கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டையும் எதுக்காகவும் அவங்கள நீங்கள் விட்டு கொடுத்துருக்கவும் மாட்டீங்க. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் எந்தெந்த பர்சன்கிட்ட சொல்கிறது எனக்கு கூட கம்யூனிகேட் பண்ணு, அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மெயின்டைன் பண்ணு. உனக்கு லைஃப்பில் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ எனக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மெயின்டைன் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் இந்த பர்சன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா மேபி இந்த பர்சன் ஆல்ரெடி மேரேஜான பர்சனாக இருக்கலாம். ஸோ கரண்ட்லி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கீங்க, சேடாக தான் இருக்கீங்க. மற்றபடி லைஃப்பில் எதுக்காகவும் நீங்கள் யார்கிட்டையும் போய் நின்னதும் கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்காக தான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இழந்து போய் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. பட் அந்த பர்சன் அதை வேல்யூ பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க கரண்ட்லி. இந்த பர்சனுமே உங்கள்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும்னு நினைக்கல. ஏன்னா இந்த பர்சன் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆன பர்சன். ஸோ அவர் உங்ககிட்ட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கொண்டு வரணும் எதிர்பார்க்கல. இந்த பர்சன் பல தடவை உங்கள்கிட்ட ரொம்ப கேரிங்காக இருந்திருக்கலாம். அது அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லியிருக்கலாம். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். எனக்கான பர்சன் அப்படின்னு தோணியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் பல தடவை உங்கள்கிட்ட வார்ன் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பட் நீங்கள் இல்லை, இந்த பர்சனை இல்லைன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க.
பட் ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் வந்து உங்களை பிளாக்கில் போட்டிருக்கலாம், செப்ரேஷன் ஆகியிருக்கலாம். பட் நிறைய தடவை இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், என்னால் எந்த கம்யூனிகேட்டும் கொடுக்க முடியாது. ஸோ கரண்ட்லி இந்த பர்சன் வந்து என்ன பிளாக்கில் போட்டுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த பர்சன் மைண்டில் என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்ச நாள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்து பார்ப்போம், அப்போ நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வேண்டாம், எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பர்சன் வந்து அவரோட மைண்டை கூலாக வச்சுருக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் பட் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் டெய்லி இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பீங்க, அன்பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு, பேச மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் டெய்லியுமே இந்த பர்சனை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் எதுவுமே நடந்திருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் வலியோட ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருப்பீங்க. இந்த பர்சன் இப்போ வந்து அதோட ஒரு எஃபெக்ட் தான் இந்த பர்சன் வந்து டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கொஞ்சம் விஷயங்களை இந்த பர்சன் வந்து ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறாரு, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து அவைலபிளாக தான் திரும்ப வருவீங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே தெரியும். அவருக்கும் லைஃப்பில் யாரும் அவருக்காக இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ், இப்படி ஒரு லவ் கொடுத்தது கிடையாது. ஸோ அவருக்குமே அது ரியலைசேஷன் ஆகுது. ஸோ அவர் கொஞ்சம் சேஞ்சஸ் அவருக்கு நடக்குது அவரோட லைஃப்பில். ஸோ அந்த டவர் மூமெண்ட்டில் அவர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறாரு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாரு. உங்களை இப்போ சேசிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் இவர் நினச்சது என்னென்னா, நம்ம சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க அப்படின்னு நினச்சாரு. பட் உங்களோட அன்பு உண்மையானது, நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகவும் இல்லை. அதை வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ரியலைசேஷன் பண்ணிட்டாரு, உங்களை சேசிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ஒரு வித்தின் 2 months வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஞ்சஸ் அப்புறம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பாசிபிள் இருக்க போகுது. இது மேபி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். P important, A important, H important, G important, S important, T important, F important, R important. இனி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 4 important, 9 important, 8 important, 12 important, 17 important, 21 important, 27 important. இனி இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ் பார்க்கலாம். ஜான்வரி, மார்ச், ஜூன், நவம்பர், அக்டோபர். ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் ஏஜ் பார்க்கலாம். 20, 36, 28, 42, 48. இனி இம்பார்ட்டண்ட் கலர்ஸ் பார்க்கலாம். ஆரஞ்ச், எல்லோ அண்ட் பிளாக். ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். 777. 777 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே, இந்த நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் வந்து 777 பார்க்கல, 77 அடிக்கடி பார்க்குறோம், 555 பார்க்கல, 55 அடிக்கடி பார்க்குறேன். அந்த மாதிரி அதுவுமே சேம் எனர்ஜி தான். அப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட சேம் இது தான், நமக்கு சேம் சேஞ்சஸ் தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும்.
ஓகே, 777 பார்த்தாலும் 7777 பார்க்குறவங்களுக்கும் ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். தேங்க்யூ.